ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று குரூப் டி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து இதில் தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக அப்படி இருந்தால் அது எந்த இடத்துல எப்படி டஃப்பாக இருக்குது, டிஎன்பிஎஸ்சி அந்த வே ஆஃப் அந்த கொஸ்டின் செட் அப்படிங்கிறது எப்படி வச்சிருக்காங்க, நம்ம இதுக்கு மேலே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸாமுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுத்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துடலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு அடுத்தது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அடுத்த குரூப் 2 அண்ட் குரூப் 1 குரூப் 4 மெயினாக வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச்சில் படிக்கணும். ஏன்னா இப்போ தமிழ்லாம் வந்து ரொம்ப டஃபாக செட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதை பற்றியும் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜென்ரலாகவே எல்லா ஒரு எக்ஸாமும் வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ குரூப் டி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அண்ட் சென்டருமே ரொம்ப தூரத்தில் போகிறதுனால நான் அட்டன் பண்ணலை. ஸோ இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம ஃபுல்லாக அந்த 200 கேள்வியுமே டோட்டலாக ஒரு ஆஸ்பிரண்ட் டெஸ்ட் எழுதுற மாதிரி ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய அந்த ஒரு இதுவுமே வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸில் வந்துட்டு 60 கேள்விகள் வந்து தமிழ். சரிங்களா? எல்லாருமே நம்பி இருந்தது வந்து தமிழ் வந்து நம்ம வந்துட்டு தமிழ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் வந்து கிராமர் பார்ட். சரிங்களா? ஸோ இந்த கிராமர் பார்ட் தான் எல்லாருமே நம்பி இருந்தது. ஸோ 60 கேள்வி கண்டிப்பாக 55க்கு மேலே போட்டலாம். ஸோ நம்ம எல்லாமே பிலிம்ஸ்க்கு படித்த விஷயம் தானே அப்படின்றது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60 கேள்விகளில் 55 போட்டலாம்னு நினச்ச இடத்துல இங்கே நம்மளால் போட முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 45 அப்படிங்கிறதான் போட முடிஞ்ச ஒரு கேள்வி. நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 40 to 45 கேள்விகள் தான் உங்களால் சரியாக விடையளிச்சிருக்க முடியும். அதற்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஜென்ரலாக அதாவது வெளியே இருந்து இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது புத்தகத்தில் 42 தான் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா புதுசாக நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் மரபு தொடர் அப்படிங்கிறது மரபு பிழை அப்படிங்கிறது புத்தகத்தில் இருக்கிறது இல்லாமல் ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம படித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா புதுசாக நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் பழமொழிகள் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் நம்ம படித்த பழமொழிகள் மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக வெளியே இருந்து நிறைய கேட்டனால வந்து நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது டஃப்பாக வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடியுமே முதல்ல சொன்ன விஷயம் தான். இந்த குரூப் 4க்கு சிலபஸ் மாற்றினப்பே நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, ஸோ 100 கேள்வி தமிழில் 85 கேள்வி கிராமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 40 to 50 கேள்வி நமக்கு கிராமர் அப்படின்னு இருந்தப்பயே பார்த்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 முக்கால்வாசி கேள்வி புக்லேருந்து வருதுன்னா ஒரு கால்வாசி கேள்வி புக்கை தாண்டி கண்டிப்பாக கேள்வி வருது. அது நமக்கு சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் அதில் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி நம்ம அடிச்சிருவோம், அல்லது அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம அடிச்சதுனால நமக்கு தெரியறதில்ல. இருந்தாலும் இலக்கணம் பேஸ் பண்ணி தமிழில் அவுட் ஆஃப் புக்கில் கேள்விகள் வருது. ஸோ அதனால் அது கான்செப்ட்ஸியலாக படிக்கிறது நல்லது. அண்ட் அந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே படிச்சுக்கிறதுமே நல்லது அப்படிங்கிறது லாஸ்ட் அந்த குரூப் 4 பேஸ் பண்ணி தமிழுக்கான வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால தான் நம்ம பேட்சுடைய எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே அதுக்கான ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற டாபிக் அண்ட் அது இல்லாமல் மெட்டீரியல் பேஸ் பண்ணியும் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஏன்னா நமக்கு இந்த இலக்கணம் பகுதிகளுக்கு கொஞ்சம் வெளியே வர்றது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் எதிர்பார்த்தது வந்து என்னன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அடிச்சு ஒரு 50 to 55 கேள்விகள் வந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சது. பட் ஆனால் இப்போ 40 to 45 கேள்விகள் தான் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சி கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எஸ்எஸ்சி மாதிரி டஃபாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு எஸ்சி எக்ஸாமில் என்ன மாதிரியான ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதை விட ஈஸியாக தான் நமக்கு வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. டோட்டலாக 40 கேள்விகள் நமக்கு ரீசனிங்கில் அழகாக நம்மளால் 35+ அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்காக எல்லா டாப்பிக்லையும் ஒரு பேசிக்காக கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால் அடிச்சிருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப அதாவது எந்த டாப்பிக்குமே நான் பார்க்கல, பாதி டாபிக் பார்க்காம இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். நீங்கள் பேசிக்காக எல்லா டாப்பிக்கும் ஓரளவு கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட கட்டாயமாக 35+ போடுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இந்த ரீசனிங் பார்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வருமானு கேட்டால் அப்படி இல்லை, இந்த தடவை அப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஜிஎஸ் பக்கம், அந்த ஜிஎஸ்ல 100 கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி இருக்குது, நிறைய பேர் சொன்னது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு. நான் என்ன கேட்டால் ஈஸி டு மாடரேட்டாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட டஃப்பாக செட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் குரூப் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸில் டிகிரி லெவலில் ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஐ எவ்வளோ வேணால் டஃப்பாக செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ண முடியும், செட் பண்ணலாம் அப்படிங்கிறதா மேட்ரு. சரிங்களா? செட் பண்ணுவாங்க, அதையும் எதிர்பார்த்து தான் நம்ம போயிருப்போம். ஆனால் அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு அந்த டிகிரி லெவல் பேப்பருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நார்மலாக தான் இந்த கொஷின் பேப்பர்
அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கூல் புக்கில் இருந்து அவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு. நீங்கள் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு அண்ட் ரெண்டாவது பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ. சரிங்களா, அது சிஏ வந்து ரொம்ப டீப்பாக கூட இல்லாமல் பேசிக்கான முக்கியமான சிஏஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே கிட்டத்தட்ட உங்களால் 70-75 கொஷின்ஸ் உங்களால் போட முடிகிற மாதிரியான ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பராக தான் இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்குது. உங்களால் ரொம்ப 25 கொஷின் கட்டாயமாக வந்து டஃபாக தான் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் ஒரு டிகிரி லெவல் பேப்பருக்கு நம்மளால் 70-75 கொஷின்ஸ் வந்து போடக்கூடிய ஒரு கொஷின் பேப்பராக தான் ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து 40 to 45 கேள்விகள். அதே மாதிரி வந்து நமக்கு ரீசனிங் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட்டாயமாக ஒரு 35 கேள்விகள் அப்படிங்கிறது ஆவரேஜாக, அதாவது நல்லா ஓரளவுக்கு படித்தவங்க போடக்கூடிய மார்க். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 70 to 75 கேள்விகள். சரிங்களா, ஸோ கம்மியாக பார்த்தோம் அப்படின்னாலுமே 40, 35 நமக்கு 75 ஒரு 70 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 145 கேள்விகள், 145 to 155 கேள்விகள் ஒருத்தங்களால் போடக்கூடிய ஒரு கொஷின் பேப்பராக தான் இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து இந்த கட் ஆஃப் பற்றி யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் 155 ப்ளஸ் நீங்கள் வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு 153 ப்ளஸ் 155 ப்ளஸ் கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து இந்த குரூப் டி மீன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா, ஸோ அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் அல்லது கட் ஆஃப் அந்த ரேஞ்சை பொறுத்தும் அந்த காம்படிஷனை பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் செக் பண்ண வரைக்கும், எல்லாரையும் கேட்ட வரைக்கும், இல்லை இந்த கொஷின்ஸ் அனலைஸ் பண்ண வரைக்கும் தெரிஞ்சது வந்து என்னன்னா ஒரு 155 ப்ளஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு 145 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து, ஒவ்வொரு சான்ஸை பொறுத்து, பிஎஸ்டிஎம் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த கொஷின் பேப்பருடைய ஓவரால் ஒரு ஐடியா அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயத்துக்கு வந்து போகலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஜென்ரல் தமிழ் கிராமர் பார்ட்டில் தான் வந்து யோசிப்பீங்க. ஸோ ஜிஎஸ்லேயே நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்த 7 யூனிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கடைசி ஒரு இதாக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை தவிர மீதி இருக்க எல்லா டாப்பிக்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு யோசனையாகவே இருந்திருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் இப்போ குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா, கேட்காம போயிடுவாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்க இது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ மெயினாக ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அது பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அடுத்த 2023 to 24 தமிழ்நாடுடைய அந்த வளர்ச்சி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் சயின்ஸ் அண்ட் டெக்னா அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து இஸ்ரோ அவங்களுடைய சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்கதிரை பேஸ் பண்ணி வந்து சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பாலிட்டியில் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் கேட்கல, ஆவரேஜாக நமக்கு ஒரு எக்ஸாமில் எந்த அளவுக்கு கேட்பாங்க எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வந்து கேட்பாங்க. சரிங்களா, 10 to 15% அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 75 கொஸ்டின் ஜிஎஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு 7 to 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 10 to 15 கொஸ்டின் டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அது இல்லாமல் ஒரு 5 to 10 கேள்வி வந்து இன்டெரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணா ஒரு 10 to 15 கொஸ்டின், ஒரு 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை டேரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ எப்பயும் போல தான் 10 to 15% ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம 75 கொஸ்டின் இருக்கக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 10 கொஸ்டின் நம்ம சிஏ எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக ஒரு 7-8 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். இது ஜென்ரலாக எப்பயுமே கேட்குற கொஸ்டின் தான், அதே அளவுக்கு தான் எப்பயுமே வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி பார்ட், அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் வந்து ஐஎன்எம் அண்ட் அதே மாதிரி பாலிட்டி அண்ட் அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இதை நம்ம நல்லா படிச்சிருந்தாலே நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுதான் நமக்கு இதாகவே வச்சிருந்தாங்க, சிலபஸாகவே வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கணிச்ச விஷயங்களாக தான் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின் ரொம்பவே எதுவுமே தெரியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ், அதாவது அடிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. சரிங்களா, எப்பயுமே அது குரூப் 1 குரூப் 2 எல்லா மாதிரியான எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லையும் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் தான் ரொம்பவே நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு.
ஸோ ரொம்பவே ஃபேக்ட் ஓரியன்டாக, அதாவது நம்பர் இயர்ஸ் பேஸ் பண்ணி ரொம்பவே நம்பர் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் சிலபஸ் கூட நாங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெம்பர்லாம் வந்துட்டு ட்வீட் போட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸோ இன்னுமே பழையபடி வந்துட்டு வெறும் ஃபேக்சுவல், அதாவது வெறும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நம்பரை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ரொம்ப மைன்யூட்டான அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சரியில்லாத விஷயம் தான். ஸோ இதுக்கு மேலேயாச்சும் டிஎன்பிஎஸ்சி அப்படி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 கேள்வி கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அந்த கரெக்டான அந்த இயர், அதாவது உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான காலேஜஸ் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது இல்லாமல் ஒரு ஃபேக்சுவலான இயர்ஸ் டேட்டாஸ் பேஸ் பண்ணி மைன்யூட்டான டேட்டாஸ் பேஸ் பண்ணி வந்துலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கணும், ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் மைன்யூட்டான டேட்டா பேஸ் பண்ணி கேட்கலாம். மற்றபடியான இதுக்கு வந்து ரொம்பவே நம்பர் பேஸ் பண்ணி கேட்கக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அனாலிட்டிக்கல் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் செட் பண்ணால் பெட்டராக இருக்கும். யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம படித்ததை வச்சு எப்படி இதில் எப்படி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஜிஎஸ்ல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் யாரும் அதை பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப நம்ம படித்தாலுமே நம்மளால் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கேட்டால் பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க, மீதியெல்லாம் தெரியாத மாதிரியான கொஸ்டினாக தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்மளால் அழகாக ஈஸியாக நம்மளை வந்து போட முடிகிற மாதிரியான கேள்விகளாக ஒரு 5 to 5 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மீதி ஒரு 5 to 7 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டஃப். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஓரளவுக்கு கணிச்ச விஷயங்கள் தான், அதை பற்றி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை சரிங்களா. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கண பகுதிகளை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கண பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இந்த இலக்கணம் எதுக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இலக்கணத்தில் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமு, ஸோ அதில் தமிழ் இலக்கணம் வந்துட்டு இப்படி கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ஸில் கேட்பாங்கன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. குரூப் 4லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க, இதில் வந்து மெயின்ஸுங்கிறனால கஷ்டமாக கேட்டாங்க, அது டிகிரி லெவல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லை, இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி 10ஆம் வகுப்பு தரம் தான் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பேப்பரில் இவ்வளோ டஃபாக கொஸ்டின் செட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேப்பர்லையுமே வந்து குரூப் 4ங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம் தான் சரிங்களா. அதில் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே கஷ்டமாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல 95+ போடுற இடத்துல இப்போ அவங்களால 85+ தான் போடுற அளவுக்கு தான் கொஸ்டின் செட் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. சமீப காலத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளே இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஒரு இதை வந்து நம்ம படிக்கிற அந்த ஒரு இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அது படிச்சிருக்கலாமே இது படிச்சிருக்கலாமே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்கு முன்னாடி இப்பயே அதையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நமக்கு சிலபஸ்ங்கிறது அதிகமாக இருந்துச்சு, நிறைய படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு இல்லை, சிலபஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கு நமக்கு படிக்கிற ஏரியா இடம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகலாயிருச்சு. அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி கேட்குறாங்களோ அதையும் சேர்த்து அதோட கொஞ்சம் ஒரு படி முன்னாடி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டான ஒரு வெற்றி அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துட முடியும். ஓகே, இப்போ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு குரூப் 4 குரூப் 2ல இருந்த இலக்கண தலைப்புகள் இருந்துச்சு இல்லையா, ஒரு 21 தலைப்புகள் இருக்கும். ஸோ அந்த தலைப்புகள் தான் இதில் இலக்கண தலைப்புகளாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பழமொழிகள் தலைப்புகளாக இருந்திருக்கும், நூலாசிரியர் தலைப்புகள்லாம் அதில் இருக்கும். 21 தலைப்புகள் இருக்கும் இல்லையா, பழைய குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அது கேட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற மெஜாரிட்டி 90% விஷயங்கள் இப்பயும் நமக்கு சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்பயும் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அதே மாதிரி தான் அந்த மரபுத்தொடர் கொடுத்துருப்பாங்க, இப்பயும் மரபுத்தொடர் இருக்குது. அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க, எப்பயுமே இருக்குது சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 60 கொஸ்டின்ஸ் சரிங்களா. 60 கொஸ்டின். இப்போ நமக்கு எவ்வளோ கொஸ்டின், 185 கொஸ்டின் இலக்கண கொஸ்டின் வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த 60 கொஸ்டினில் கிட்டத்தட்ட நம்மளால் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அடிக்க முடியுது, புத்தகத்தை படிச்சிருக்கோம், புத்தகத்தை மட்டுமே படிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் அடிக்க முடியுதுன்னா ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் தான் நம்மளால் அடிக்க முடிகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப்ல இருந்தா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐனா தலைவன்கிறது மட்டும் தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது புக்கில் இந்த கொஸ்டின் பேப்பரில் இல்லவே இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூங்கிறதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் சரிங்களா. நான் ஸ்டார்டிங்கில் இந்த குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிற அந்த ஒரு விஷயத்திலே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இலக்கணத்துக்கு வெளியவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்ட் டேஸில் நிறையவே கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியுமே இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் புக்கில் இல்லாதது கூட கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம் இல்லையா. அதுலேயுமே உங்களுக்கு புத்தகத்தில் வர்றது தனி டேபிள் போட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து புத்தகத்தை தாண்டி என்ன எக்ஸ்ட்ராவோ அதுக்கான கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா. எதுக்குன்னா புத்தகத்தை தாண்டி கண்டிப்பாக நம்ம படிச்சிருந்தா தான் கன்ஃபார்ம்டாக நம்மளால் இது பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு இப்போ ஓரெழுத்து ஒரு மணி 42 தான் இருக்குன்னா இப்போ இந்த டோட்டலாக ஒரு 85 கேள்வி நமக்கு வந்து சிலபஸில் இலக்கணத்தில் வருது சரிங்களா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி சில அந்த தலைப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் ஓரெழுத்து அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது, ஓரெழுத்து ஒரு மொழியின் தலைப்பு இருக்குது, எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறப்போ குறைஞ்சது ஒரு 4 5 கேள்வியாச்சு ஓரெழுத்து ஒரு மொழிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டாகணும். ஸோ அதுக்கு புக்கில் இருக்க அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழி தான் கேட்பாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் திருப்பி கேட்கணும், அதுக்குள்ளே கேட்கவும் முடியாது சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப கட்டாயமாக அதில் ஒரு 2 கேள்வி புக்கில் இருந்து கேட்டுட்டு ஒரு 2 கேள்வி அல்லது ஒரு கேள்விக்காச்சும் புத்தகத்தை தாண்டி போக தான் செய்வாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயாராக
தயாராகி தான் இருக்கணும் சரிங்களா. அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள் அந்த ஒளி வேறுபாடாக இருக்கலாம், புத்தகத்தில் இருக்கிறது படிச்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து படிச்சுக்கலாம். ரொம்ப போகணும்னு அவசியம் இல்லை. எதுக்கெல்லாம் டிஎன்பிசி வெளியே போகிறாங்களோ எதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளால் கவர் பண்ண முடியுமா, இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிறது ஈஸியாக கவர் பண்ணிடலாம், கொஞ்சம் தான் இருக்கும், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஆனால் கன்ஃபார்மாக ஒரு 4-5 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஒளி வேறுபாடுங்கிறது கண்டிப்பாக அந்த லா லா ரா ரா நான் இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் நம்மளால் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அளவுக்கு தான் கண்டென்ட் இருக்கும். ஆனால் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 கேள்வி 4 கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா அதை. ஸோ அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது பெட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, மெயினாக தமிழ் தகுதி தேர்வு அந்த சிலபஸ் தான் பேஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு நியூ சிலபஸ் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே தலைப்பு வைஸாக ஒவ்வொன்றா நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு புக்கு அண்ட் அவுட் ஆஃப்ல வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம புக்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் யூடியூப்ல அதுக்கான கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் அது பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஏன்னா கொஞ்சம் புக்கை படிச்சுக்கோங்க, புக்கு தான் அஸ்திவாரம். அதை புக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா தான் ஒரு 75 to 80 கொஸ்டின் உங்களால் கட்டாயமாக போட முடியும் சரிங்களா. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு 15 to 20 கேள்வி அடிக்கிறதுக்கு கட்டாயமாக கொஞ்சம் புக்கை தாண்டி படிச்சுக்கிறது பெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுதான் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உணர்த்துது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து 60 கொஸ்டினில் நம்மளால் 40 to 45 கொஸ்டின் புக்கை படிச்சிருந்தோம் அப்படின்னா அடிக்க முடியும். ஆனால் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கு புத்தகத்தை தாண்டி ஒரு 5 to 8 கொஸ்டின் புத்தகத்தை தாண்டி ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். 5 to 8 கொஸ்டின் அளவுக்கு அடிச்சிருக்கலாம்ல. ஸோ அதுதான் நீங்கள் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா. ஸோ இதில் இதெல்லாம் மெயினாக அவுட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழமொழிகள் இருக்கு இல்லையா, புத்தகத்தை தாண்டி சில பழமொழிகள் கேட்டிருக்காங்க. அது நம்ம நிறையலாம் கவர் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நாளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். மெயினாக அந்த மரபு பிழை இருக்கு இல்லையா, ஸோ அந்த புறா குணுகும் இந்த மாதிரியான நரி உலையீடு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஜென்ரலாக படிச்சது இல்லாமல் புதுசாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி புத்தகத்தை தாண்டி நிறைய கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பிரித்தெழுதுக, ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ரூல்ஸ் ப்ராப்பராக தெரிஞ்சிருந்தால் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நமக்கு புணர்ச்சியாக இருக்கலாம், அது சம்மந்தமான நிறைய எடுத்துக்காட்டுகளாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து படிச்சுக்கிறது பெட்டர். அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு சில தலைப்புகள் இருக்குது சரிங்களா. அந்த ஒரு சில தலைப்புகளுக்கு புத்தகத்தை தாண்டி கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் ஓவராலான விஷயங்கள். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து பயப்பட வேணாம். ஸோ இதில் மெயினாக வந்து நிறைய பேர் பயந்ததுக்கான விஷயம் வந்து அதுதான், தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு போய் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக செட் பண்ணிட்டனால நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அது அப்படி இல்லை, அவங்க ஓரளவுக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே தமிழ் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஈஸியாக செட் பண்ணிட்டாங்க, நார்மலாக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே 55-60 எடுத்துருவாங்க சரிங்களா. அப்படிங்கிறனால அவங்க கட்டாயமாக இந்த மாதிரி தான் செட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து கிராமர் பார்ட் வந்து கட்டாயமாக கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 70 கேள்வி மொத்தமாக வந்து நம்ம 100ல் ஒரு 70-80 கேள்வி போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் மீதி 15 to 20 கேள்வி கொஞ்சம் டஃப்பாக தான் செட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிக்கணுங்கிறத இப்போயே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கு தான். அதே மாதிரி தமிழ்லையும் உரைநடை இலக்கிய பகுதிகள் ஸ்கூல் புக்கு தான். பட் ஆனால் இலக்கிய பகுதிகளுக்கு இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளும் படிச்சுக்கிறது பெட்டர். மற்றபடி நமக்கு ஜிஎஸ் ஜென்ரல் சீரிஸ் பகுதிகளுக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங் பகுதிகளுக்கு கொஞ்சம் நம்ம டாப்பிக்காக பேஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறது பெட்டர் சரிங்களா. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஆனால் இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதை பார்த்து ரொம்ப பயப்பட வேணாம். நமக்கு சிலபஸ் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே கவர் பண்ணுங்கிறப்ப நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஒன்றும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இது எப்படி அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு பார்த்து வைங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.